Hi students, today my lunch is radish, அதாவது முள்ளங்கி புளிக்குழம்பு, தொட்டுக்க முட்டைக்கோஸ் தேங்காய் போட்ட பொரியல், அப்புறம் வண்டிக்காரன் துவையல், தயிர் சாதம். இல்லை ஒயிட் ரைஸ் இருக்குது, பட் நான் இந்த மாதிரி வண்டிக்காரன் துவையல் இதெல்லாம் வச்சு இந்த புளிக்குழம்புலாம் இருக்கிறப்ப மெயினாக ஒயிட் ரைஸ் போட்டு புளிக்குழம்பு சாதங்கிறத விட நான் ஒட்டுமொத்தமாக தயிர் சாப்பாடு பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கு தொட்டுக்க எப்படி சூரியன் எப்படி அந்த கர்ட் ரைஸ் மாதிரி கதிர்கள் மாதிரி மற்றதெல்லாம் சைட் டிஷ்ஷாக போட்டுக்குவேன். இந்த நிறைய தயிர் சாதம் இருக்குது, இங்கே வைக்க இடம் இல்லை, இந்த ட்ரேயில் வச்சு தான் காமிச்சிருக்கேன், அதனால் ஒரு சாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். இப்போது தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க வண்டிக்காரன் துவையல், அது எப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இது முள்ளங்கி புளிக்குழம்பு, தேங்காய் போட்ட முட்டைக்கோஸ் பொரியல், தயிர் பேக்கெட். தேங்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும், வாயில் அப்படியே தேங்காய் பால் அப்படியே வருது, சாப்பிட சூப்பராக இருக்குது. வண்டிக்காரன் தொகையில்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஊற வைக்கணும். ஒரு 10 வரமிளகாயை தண்ணியில் ஊற வைக்கணும், இல்லை வெந்நீரில் ஊற வைக்கணும். அப்புறம் அதை எடுத்துகிட்டு உப்பு, மிளகா, உப்பு, ஒரு கொட்டை புளி, உப்பு, ஒரு கொட்டை புளி, இந்த வரமிளகா, பூண்டு வச்சாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுதான். தேங்க்யூ.